வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். தமிழ் திரைப்படங்கள்ல லோ பட்ஜெட்ல எடுத்த திரைப்படங்கள் சூப்பர் ஹிட்டும் ஆயிருக்கு, செமையா கலெக்ஷனும் வாங்கியிருக்கு. அதை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் தமிழ் சினிமால நிறைய லோ பட்ஜெட் படங்கள் வந்திருக்கு. ஆனா அதுல ஒரு சில தான் சூப்பர் ஹிட் அடிச்சு வசூலும் அதிகமா கலெக்ட் பண்ணிருக்கு. அப்படிப்பட்ட படங்களை தான் நம்ம பார்க்க போறோம். அதுல முதலாவதா 96 விஜய் சேதுபதி த்ரிஷா நடிச்ச இந்த படத்துல பாட்டு எல்லாம் சூப்பரா இருக்கும், கதையும் சூப்பரா இருந்தது, வித்தியாசமான ஒரு திரைப்படம் அப்படின்னு தி பெஸ்ட் பிலிம் அப்படின்னு பேர் வாங்குச்சு. அது மட்டும் இல்லாம இதோட பட்ஜெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 கோடியில எடுத்து 60 கோடி வரைக்கும் கலெக்ஷன் பண்ணிருக்கு. என்னோட ஃபேவரட் படம் ராட்சசன். இந்த படம் லோ பட்ஜெட்ல உருவாக்குன படம். பட்ஜெட் பாத்தீங்கன்னா 5 கோடி, ஆனா கலெக்ஷன் 55 கோடிக்கு மேல ஆயிருக்கு. அதை தாண்டி மத்த லாங்குவேஜ்லயும் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் அடிச்ச படம் ராட்சசன். ஒரே ஒரு அறை, 3 பேரு, கூடவே ஒரு பேய். இதுதான் டிமாண்டி காலனி. அருள்நிதி நடிச்சிருப்பாரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா சாங்ஸ் கிடையாது, ரொமான்ஸான சீன் கிடையாது, ஆனா படம் சூப்பர் ஹிட் அடிச்சது. இந்த படத்தோட பட்ஜெட் 2 கோடி, ஆனா கலெக்ஷன் 65 கோடி கிட்ட பண்ணுச்சு. ஹீரோ கிடையாது, கமர்ஷியலான எலிமெண்ட்ஸ் கிடையாது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா நயன்தாரா, ஆனா அதனால கிளாமரும் அதுல சேர்த்திருக்க மாட்டாங்க. இந்த படம் தான் கோலமாவு கோகிலா. ஒரே ஒரு டூயட் சாங் இருக்கும், அதுவும் யோகி பாபு கூட. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம ரிலீஸ் ஆன இந்த காமெடி மூவி செம்ம கலெக்ஷன் ஆச்சு. இதோட பட்ஜெட் 8 கோடி, ஆனா கலெக்ட் பண்ண அமௌண்ட் 73 கோடி. காந்தாரா இது தமிழ் படம் கிடையாது, ஆனா தமிழ் கலாச்சாரத்துக்கு என்னென்ன தேவையோ அது எல்லா கனெக்டிவிட்டியும் அந்த படத்துல இருந்தது. இந்த படத்தோட பட்ஜெட் 15 கோடியில எடுத்திருக்காங்க, ஆனா இப்போ வரைக்கும் 400 கோடி வரைக்கும் கலெக்ஷன் பண்ணிருக்கு. இது ரிலீஸ் ஆன எல்லா லாங்குவேஜ்லயும் சூப்பர் ஹிட். கதையும் சரியான திரைக்கதையும் இருந்தா போதும். யாரு ஹீரோன்னு நாங்க பார்க்க மாட்டோம், என்ன லொகேஷன் பார்க்க மாட்டோம், என்ன பட்ஜெட்னு பார்க்க மாட்டோம். ஆனா அந்த திரைப்படம் நல்லா இருந்ததுன்னா அதை ஜெயிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ் ரசிகர்கள் கொண்டாடின படம் தான் காக்கா முட்டை. 2 சின்ன பசங்க, அவங்களுக்கு அம்மாவா ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட பட்ஜெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 கோடி, ஆனா கலெக்ஷன் 15 கோடிக்கு மேல பண்ணுச்சு. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ரிலீஸ் ஆன படம் தான் சதுரங்க வேட்டை. நட்டி ஹீரோவா நடிச்சிருப்பாரு. பெரிய ஹீரோ கிடையாது, சாங்ஸ் எல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் கிடையாது. ஆனாலும் இந்த படத்துல வச்ச காட்சிகளா இருக்கட்டும், வசனங்களா இருக்கட்டும், எல்லாமே நச்சுன்னு இருந்ததுனால படம் சூப்பர் டூப்பர் ஹிட். 5 கோடி பட்ஜெட்ல தயாராகி 30 கோடி கலெக்ஷன் பார்த்தது. இப்போ வரைக்கும் இதுல வர டயலாக் எல்லாம் மீம் டெம்ப்ளேட்டா சோஷியல் மீடியால சுத்திட்டு இருக்கு. நடிகர் தனுஷ் அவர்களோட திரைப்படங்கள்ல பட்ஜெட் அதிகமா இருக்கும், ஆனா திருச்சிற்றம்பலம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டுங்க. 20 கோடி பட்ஜெட்ல இதை எடுத்திருப்பாங்க. ஒரு காலனி செட்டப், திருவிழா செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா முடிச்சிருப்பாங்க. ஆனா கதை ரொம்ப அம்சமா இருந்ததுனாலையும் பாடல்கள்லாம் சூப்பர் ஹிட் அடிச்சதுனாலையும் இந்த படத்தோட கலெக்ஷன் 120 கோடிக்கு போயிருக்கு. இப்ப இருக்கிற ஜெனரேஷனோட பல்ஸ் பார்த்து படம் எடுத்தா சூப்பர் டூப்பர் ஹிட் அடிக்கும் அப்படிங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் லவ் டுடே மூவி. பிரதீப் ரங்கநாதன் இந்த படத்தை இயக்கி அதுல ஹீரோவாவும் நடிச்சிருப்பாரு. இதுல பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற ஜெனரேஷனோட எல்லா பல்ஸையும் யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட பட்ஜெட் அப்படின்னா 5 கோடியில எடுத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட 70 கோடி கலெக்ஷன் வரைக்கும் பார்த்தது. இதுல இருக்கிற அந்த மாமா குட்டி இன்னும் நிறைய எலிமெண்ட்ஸ் நம்ம ஜெனரேஷனோட கனெக்ட் ஆச்சு. பெரிய ஹீரோயின் கிடையாது, பெரிய மியூசிக் கிடையாது, பெரிய பிரம்மாண்டமும் இல்லாத ஒரு படம் தான் அருவி. இதோட டைரக்டர் அருண் பிரபு. இந்த படம் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும்போது ஸ்லோவா போகும், ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் அப்படியே ஜெட் வேகத்துல ஸ்பீடா போகும். இந்த படம் சூப்பரா மேக் பண்ணியிருந்தாங்க. 1 கோடி பட்ஜெட்ல எடுத்து 11 கோடி கலெக்ஷன் பார்த்தது. கிரைம் ஸ்டோரியை கையில வச்சுக்கிட்டு கதை சொல்ற இடத்துலலாம் சின்ன பையன் இவனை நம்பி எப்படி படம் தர்றது அப்படின்னு யோசிச்ச படம் தான் துருவங்கள் 16. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த டைரக்டர் நம்மளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவரே ப்ரொடியூஸ் பண்ணாரு. 2 கோடி பட்ஜெட்ல இந்த படத்தை தயாரிச்சாங்க. இந்த படத்துல ரகுமான் தவிர வேற எந்த முகமும் நமக்கு பரிச்சயம் இருக்காது. ஆனா படத்தோட கதையும் அதோட திரைக்கதையும் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிக்க வச்சது. இதோட கலெக்ஷன் பாத்தீங்கன்னா 12 கோடிக்கு மேல. படத்தோட டைட்டிலேயே வித்தியாசமா வைக்கிறவர் விஜய் ஆண்டனி அவர்கள். ஆனா இந்த படத்துக்கு இந்த டைட்டில் வைக்காதீங்க, அப்புறம் அந்த நிலைமைக்கு நீங்களும் போயிடுவீங்கன்னு எவ்வளவோ சொல்லியும் அதை கேட்காம அந்த டைட்டில வச்சாரு. அதுதான் பிச்சைக்காரன். இந்த படத்தோட கதை சூப்பரா இருந்தது, பாடல்களும் சூப்பரா இருந்ததுனால படமும் சூப்பர் ஹிட் அடிச்சது. 10 கோடி செலவுல எடுக்கப்பட்ட இந்த படத்தோட கலெக்ஷன் பாத்தீங்கன்னா 50 கோடிக்கு மேலங்க. அண்ட் மோரோவர் அந்த படம் மூலியமா நம்ம விஜய் ஆண்டனி அவர்களும் ஸ்டார் அந்தஸ்துக்கு உயர்ந்தாரு. சூப்பர்ல. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் ஜேடி.